ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, we are into the last episode of the season. நிறைய பேர் வந்து இப்போ சொல்லிடுறேன், நான் நிறைய பேர் கோப்பா அமெரிக்கா யூரோ 2024 கேட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் ஆசை தான், பார்த்தால் பண்ணலாம், ஆனால் மோஸ்ட்டாக பார்க்க மாட்டோம், அதனால பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த சீசன் ஃபினாலே. அண்ட் போன வாரம் இருந்த அதே 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர்ல 2 பேருக்கு ஒரு அருமையான ஓப்பனர் கிடைச்சிருக்கு. இன்னொருத்தனுக்கு வரதுக்குள்ள ஏதாவது கிடைக்கும். பட் வி ஸ்டார்ட் வித் அவர் பட்ஜெட் பென்சிமா. ஹேமந்த், ஹாய் ஹேமந்த். சாரிடா, எனக்கே சிரிப்பு வந்துச்சு. ஐ மீன் யூஸ் பண்ணதுதான் ஆல்ரெடி. பட் அடுத்ததுதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க போறேன். ஆதி காலத்துல இருந்து எல்எஃப்சி சென்னையோட ஃபேஸா இருந்த ஆதி. எப்படி அமேசிங்டா. பட் யா வயசாயிடுச்சு அப்படியே சொல்லாம சொல்லிட்டேன். வெரி குட். இல்ல நம்மளும் தான். பட் கடைசியா வந்து சேர்ந்தாரு மிஸ்டர் கைலாஷ். 10 நிமிஷம் கூட கண்ணியா திறந்தாரு. நான் தான் எழுப்பி விட்டு வந்தேன். ஹை மிஸ்டர் கைலாஷ். ஹலோ. ஓகே, பட் மிஸ்டர் ஸ்ரீராம் வந்து இன்னைக்கு வர வேண்டியது கடைசி நிமிட தாமதத்தினால், சூழ்ச்சியினால் அவரால் வர முடியவில்லை. அண்ட் ஐம் கோனா பி மிஸ்ஸிங் ஸ்ரீராம் எஸ்பெஷலி ஃபார் திஸ் எபிசோட். ஏன்னா அவர் இருந்தால் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி, நான் எங்கே வேணா போய் எப்படி வேணா அடிப்பேன். அவர் வந்து கொஞ்சம் பொறுப்பாக விளையாடி இது பண்ணுவார். பட் இப்போ நானே கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். முக்கியமான ரூல், இந்த எபிசோடோட முக்கியமான ரூல், ஹோஸ்ட்டை வந்து கொஸ்டினுக்கு பேண்டர் பண்ணக்கூடாது. டாப் 3 இவன் தான் பெஸ்ட்னு கேட்டா இவன் தான் பெஸ்டா இல்லையான்னு மட்டும் தான் சொல்லணுமே தவிர இதனடா கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடாது. எஸ்பெஷலி மிஸ்டர் கைலாஷ். புரியுதா மிஸ்டர் கைலாஷ்? புரியுதுன்னு சொல்லு. அன்மியூட் ட்ரை பண்றேன். கேள்வியை பொறுத்து ஆகும். ஓகே, சோ என்கிட்ட வந்து சில பல கேள்விகள் இருக்குது. அதுல வந்து இருக்கிற டாபிக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் பிரிச்சேன். ஸோ ஐ ஹேட் அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸ் லிஸ்டட். அப்புறம் என்ன கேட்டகரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ மேஜரா எப்படி இருக்குதுன்னா, பிளேயர்ஸ் பத்தின அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸ், டாக்டிக்கல், டீம்ஸ், அஃபிஷியேட்டிங் பத்தினது, அப்புறம் அவுட் சைட் ஆஃப் த பிட்ச் லைக் ஃபுட்பால்னு இல்லாம ஃபுட்பால் பத்தி, அண்ட் கடைசியா ஒரு கான்ஸ்பிரசி தியரியோ ஒன்று பார்த்தேன் நான் ஆன்லைன்ல. இருக்கு என்னடா சொல்றீங்க அப்படின்னு இருந்தது. பட் தென் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது அது நான் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ஐ மீன் கொஞ்சம் சில்லா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, யாருக்கு வேணுமோ பேசுங்க, இல்லைனா நானே கூட சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் நான் பார்த்தது என்னன்னா, as a relatively new fan in the EPL, I find every single club logo extremely meh. உங்களுக்கு பிடிச்ச லோகோஸை நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்கன்னா we'll start there. ஏதாவது லோகோ பார்த்துட்டு என்னடா இப்படிலாம், ஐ மீன் ஹேமந்துக்கு ஒரு ஆப்வியஸ் ஷவுட் இருக்கும். என்ன ஹேமந்த், ஒரு புவர் லோகோக்கு ஸ்டார்டிங்கே கோழிக்கறி தான். பட் யா, ஃபேவரட் லோகோஸ் ஏதாவது இருக்குதா? இல்ல do you think I like Palace logos? Palace. I like Palace's logo. I think கைலாஷ்க்கு வந்து ஆர்சனல் லோகோ பிடிக்கும்ட்டு. Yeah, I like the gun logos. எனக்கு ஆர்சனல் லோகோ எனக்கு பிடிக்கும். Yeah, I like that. எனக்கும் தான். பட் ஆதி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? எனக்கு வில்லோட பழைய லோகோ பிடிக்கும். பட் இப்போ they சேஞ்ச் பண்ணதுல இருந்து I'm not a big fan. செல்சி லோகோ மாதிரியே இருக்கு ஆஸ்டன் வில்லாவோட நியூ லோகோ. Yeah. ஈவன் பிரென்ஃபோர்டு கூட எனக்கு பிடிச்சிருக்குடா. அந்த பி வந்து லைக் இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு பிகாஸ் வாட்ஃபோர்டும் வந்து ஏதோ ஒரு இன்செக்ட் தானே முன்னால, ஹார்னெட்ஸ் ஐ திங்க். ஸோ ஐ லைக் பிரென்ஃபோர்ட் as well. ஓகே ஆதி ஏதாவது? எனக்கு ஆக்சுவலி வெஸ்ட் ஹாமோட லோகோ ஆக்சுவலி வந்துட்டு இட் ஜஸ்ட் இட் மேட் சென்ஸ். ஸோ ஐ மீன் இட் வாஸ் ரூட்டட் டு தேர் ரோல். ஐ திங்க் இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு தேர் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் whatever ரெவல்யூஷன் and all that. ஸோ ஹேமர்ஸ் வந்துட்டு இட் இஸ் வெரி கிளியர். நிறைய யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. மேன் சிட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஊர்பட்டது இருக்க மாதிரி இருக்கும் அதுக்குள்ள. ஐ டோன்ட் நோ. ஆமா, இவங்களது கூட பிரைட்டன் கூட வந்துட்டு இஸ் வெரி அதாவது சின்ஸ் ஐவ் பீன் இந்த இண்டஸ்ட்ரின்றதுல மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் இருக்கும்போது நம்ம ஒரு மீனிங்னு ஒன்று தேடுவோம். இது ஒரு காரணம் இருக்கணும், அது எவ்வளவு சிம்பிளா காட்ட முடியுமோ அதை பார்க்கலாம் அப்படின்றதுனால. சோ அந்த மாதிரி பார்த்தனாக்க பிரைட்டன் இஸ் ஆல்சோ வெரி கிளியர். அவங்க வந்துட்டு they didn't try to force. ஆமா, சீகல்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு தேர் சிட்டி. அவங்க வந்து சம்மதமே அவங்க கோழிக்கிட பந்து போடுறது அப்படின்னு இல்லாம அவங்க அதுல பாலை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணவே இல்லை. They wanted to keep the logo very simple, straightforward, connected to the city. படிச்சவன் அந்த மாதிரி. அதனால தான் நல்லா இருக்கு. சோ சூப்பர், வெரி நைஸ் அப்சர்வேஷன். சரி, அடுத்து போயிடுவோமா அடுத்த கேள்விக்கு? சரி, ஓகே. ஸோ ஐ திங்க் ஸ்ரீராம் வந்து இந்த ஒப்பீனியனுக்கு ரொம்ப அக்ரி பண்ணுவோம். ஏன்னா அவனே ஆல்ரெடி சொல்லியிருக்கான். பட் டிக்கி டாக்கா இஸ் வெரி போரிங். ஐ வுட் ரேதர் வாட்ச் கிளப் பால் தேன் பெப் பால். சேயிங் திஸ் அஸ் அ யுனைடெட் ஃபேன் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு.
அண்ட் யா பொசிஷன் ஃபுட்பால் இஸ் போரிங். 2 ஒப்பீனியன் இருந்தது. பொசிஷன் ஃபுட்பால் இஸ் போரிங். 130 150 பாஸை பார்த்துட்டு கடைசியில் ஒரு கோல் போடுவாங்களே இல்லையான்றதுலாம் வந்து ரொம்ப போரிங். நம்ம மேன் சிட்டி தான் சொல்றாங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்பெயின் ஒரு டோர்னமெண்ட் ஆனானுங்களே, லூயிஸ் என்ரிகே நினைக்கிறேன். ஐயோ அப்ப வேர்ல்ட் கப்பேடா லைக் 2008 to 2012 அந்த டைம் பீரியட். But again, Barcelona tiki taka தான் ஆடுவாங்க. ஆனா பெப் இருந்தப்போ it was fancy. So what do you guys think? I agree. 100% agree. Like as a personal fan சொல்றேன். Like it's not, but present minus இருக்கு. But பார்க்கிறதுக்கு I much rather prefer end to end football, like attacking, counter attacking, like counter attacking football I much rather prefer. But yeah, I agree. Okay. ஏதாவது கான்ட்ரோவர்சி சொல்ல போறீங்களா? இல்ல see it is not just because of நம்ம கிளாப் தான் நம்மளுக்கு மேனேஜரா இருந்தாரு, பெப் எதிரி அப்படின்றதுனாலே இல்ல. பட் இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால்னு பார்த்தாலே ஃப்ரம் த டைம் வி ஸ்டார்டட் வாட்சிங் ஃபுட்பால் லைக் early 2000s இருக்கட்டும், லேட் 90s whatever, அப்பெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா அடிதடி தான் ஃபுட்பால்னாலே. ரொம்ப ஓவரா கண்ட்ரோல் பண்ணி ஒன் டீம் கண்ட்ரோலிங் த பால் ஃபார் லைக் 80% ஆஃப் த டைம். 90ல 80 நிமிஷம் சும்மா இவங்களாம் 10 பேர் அப்படியே உட்காந்துட்டு ஒரு 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 எந்தூசியாசமே இல்லாம. எனக்கு அதுதான் பிடிக்காது போன சீசன். எனக்கு அதுதான் ரொம்ப, அதாவது வந்துட்டு இட் வாஸ் லைக் we will play to our own strengths but will not try to exploit the other person's weakness அப்படின்ற மாதிரி இல்லாம it is okay to be human அப்படின்ற மாதிரி ஃபுட்பால் தான் நம்மளுக்கு பிடிக்கும். So there need to be a little bit of vulnerability. ஆமா, இல்லனா it is very one sided and one sided to an extent where நாங்க 10 பேர் அப்படியே உட்காந்துப்போம், நாங்க சுத்தி பாஸ் பண்ணிப்போம். அது that we have also seen that கிளாப் கடியில கூட பிரேக் டவுன் பண்ண முடியாம ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். But so it is two sides of the same coin. One frustration, இன்னொன்னு வந்துட்டு knowing exactly what is going to happen. ரெண்டுமே வேணும். Okay. நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் ஹேமந்த்? அடுத்த பொசிஷன் வச்சு என்ன பண்றது தான் முக்கியம். சும்மா தட்டின்னு இருந்துட்டு இந்த சைடு அந்த சைடு தட்டினே இருந்தா கடுப்பாக தான் இருக்கும். நீ பொசிஷன் வச்சு நீ 4-5 கோல் அடிச்சா நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. அது வந்து என்ன காட்டுதுன்னா உனக்கு கேமில் வந்து கண்ட்ரோல் இருக்குது, எண்ட் ப்ராடக்டும் இருக்குதுன்னு காட்டுது. பட் யா, ஸோ இப்போ நம்ம ஆர்டேட்டை பற்றி பேசுகிறோம். ஆனால் இப்போ அடுத்து செல்சிக்கு ஒருத்தன் வந்திருக்கான், அவன் அப்படி தான் பண்ண போகிறான் மோஸ்ட்லி. காம்பனி வந்து பேன் போயிருக்கான், அவனும் அதை தான் பண்ண போகிறான் மோஸ்ட்லாக, பொசிஷன் பேஸ் ஃபுட்பால் அப்படி இப்படின்ட்டு. ஸோ யா, நீங்க தான் சொல்றதுக்கான கரெக்டான ஆள் நினைக்கிறேன். கரெக்ட் தான். Do you prefer பைனரியா சொல்லு? Do you like I prefer ஓகே, நான் ஒரு அதே கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அந்த பெப் கார்டியோலா டிக்கி டாக்கா வெர்சஸ் மொரினியோ அந்த கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால் இருந்ததுல, அந்த டைம்ல ரியல் மெட்ரிட் வாஸ் பிளேயிங் கவுண்டர் அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால். எனக்கு I prefer மெட்ரிடோட லைட்னிங் குவிக் கவுண்டர் அட்டாக்கிங். I think that is the best counter-attacking football I've ever seen. At least என்னோட ஜெனரேஷன்ல. I agree. I prefer that. It was unbelievably quick with Ozil, Di Maria, Ronaldo, Kaká when he was injury free, and even Gonzalo Higuain and Karim Benzema. Phenomenal football. அந்த டீம் சத்தியமா சொல்றேனே, அந்த டீம் வந்து they should have won a Champions League, ஆனா ஜெயிக்கல unfortunately. Bayern Munich ஓட செமிஃபைனலோட தோத்துட்டானுங்க. Yeah. Okay, but I prefer counter-attacking football. Yep. Okay. In fact, now that he mentions Bayern Munich, எனக்கு even கடியில what is his name? Bayern like were relentless. Upines sir. Upines, correct, yeah. Okay, ஒரு பழைய டாபிக்ல இருந்து ஒன்னு எடுத்துர்க்கேன். இன்னைக்கு கேள்விக்கு இன்னைக்கு டைமுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மேடிசன் ஓவர் கிரீலிஷ் as a player அப்படின்னு சொல்லி நம்ம நோன்னு பேசிட்டு இருந்தோம். இனிய தேதிக்கு அப்படிதான் இருக்குதா? ரெண்டு பேருமே இல்ல யூரோஸ்ல இங்கிலாந்துக்கு. வெரி டிஃபரண்ட் பிளேயர் இருக்கீங்க. சோ அதனால லைக் ரொம்ப டிஃபரண்டான பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் யோசிக்கிறேன். பாரு, as a player ஒரு டீம்ல நீ ஒருத்தனை எடுத்துக்கணும் உனக்குனா யார் எடுப்ப? நம்ம கிரீலிஷ்னு சொல்லி வச்சிருக்கோம் லாஸ்ட் டைம். I still say Grealish. எனக்கு ஆஸ்டன் வில்லா Grealish, like I still like that. Grealishல கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு வெளில போனாங்கல ரெண்டு பேர். I still take Grealish. இப்போ இருக்கிற குடிகார Grealish. இல்ல, I prefer Madison. எனக்கு வந்துட்டு அட்டாக்கிங் பிளேயர்ஸ்ல எனக்கு அவுட்புட் இருக்கிறது பிடிக்கும். So somebody who is not a one trick pony. போன வாரமே நீங்க கழுவி ஊத்துனீங்கல Grealish? கிரீலிஷ் எனக்கு சும்மா இந்த ராட்ன மாதிரி சுத்தி வர ஆளுகளை கண்டாலே பிடிக்காது. ஏதாவது ஒரு பண்ண ஆதியும் ஸ்ரீராமியும் பேச வச்சோனா, ஏன்னா அவன் பெரிய அட்வொகேட் ஃபார் கிரீலிஷ், ஞாபகம் இருக்கா? அவன்
லைக் கையில சொன்ன மாதிரி தான் அவன் ஆஸ்டன் வில்லா ஆடும்போது he had a bit of freedom. இப்போ வந்து பெப் சைட்ஸ்ல தியரி ஆண்ட்ரியே சொல்லியிருக்கான், என்ன வந்து லெஃப்ட் சைட்ல உட்காந்து வச்சிருவான், நீ முன்னாடி வந்தனா எனக்கு அசிங்கசியமா திட்டுவான், நான் போய் கோல் அடிச்சா இருந்தாலும் நான் அசிங்கசியமா திட்டினான், உன்னை ஓரத்துல நிக்க வச்சிருக்கேன்னா அங்க ஓரமா நில்லு, பந்து வந்தா மட்டும் ஆடுட்டு. அதேதான் கிரீலிஷ். ஐ திங்க் he is kind of choked அந்த ஒரு ஓரமா உட்காந்து வைக்கிறதுல. he needs a little bit of freedom. But despite that, I mean, இப்போ நீ Madison for example அந்த ஆடோட கூட I think he'll still produce something. Because he's got a natural shot and everything. அது கிரீலிஷ் இல்ல. அவன மேடிசன் தான் நினைக்கிறேன். ஹேமந்த், எனக்கு இந்த ரெண்டு பிளேயர்ஸ்ல ஆக்சுவலா இது ஒண்டி சொல்லிருந்த பாயிண்ட், எனக்கு கிரீலிஷ் ஐ ப்ரிஃபர் த ப்ரொஃபைல் ஆஃப் கிரீலிஷ். பட் இந்த 2 வருஷம் அவன் சிட்டி போனதுக்கு அப்புறமா அவன் ரொம்ப ரொபாட்டிக் ஆயிட்டான். அவனோட அவன் he couldn't express himself as much ஆஸ்டன் வில்லால இருக்கிற மாதிரி. பட் அதனாலேயே நான் மேடிசன் சொல்ல போறேன். ஆக்சுவலா ஐ திங்க் மேடிசன் வந்து ஒரு சிஸ்டம்க்கு மேபி he fits better, especially for England. நம்ம இங்கிலாந்து பத்தி பேசுறோம்னா ஐ திங்க் இங்கிலாந்துக்கு he fits. There is also set piece contribution. So yeah, that's there. But Grealish baller man, super player. Yeah. சரி, ஒரு சூப்பர் ஒபினியன் இது எடுத்து. United would have won 7 league titles in a row had Sir Alex Ferguson not sold Ronaldo 2006 to 2013. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் இல்லாதது பிரச்சனையா இருந்தது. அப்புறம் ரொனால்டோ இருந்ததுனால சாலிட்னு சொல்லிட்டு they still won a lot, man. Manchester United. The opinion is 7, like இப்போ சிட்டி வராங்கன்றதுனால ஐ திங்க் நம்மால் கொஞ்சம் வந்து யாரோ ஒருத்தர் ரைட்டா இல்ல, எனக்கு என்னன்னா செல்சியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தோணுதுடா அந்த டைம்ல. பிகாஸ் ரோமனோர் தான், அண்ட் ரோமன் வந்து கொஞ்சம் கிறுகு பையன் மாதிரி எல்லாருமே வாங்கிட்டு இருந்தான். ஸோ ஐ திங்க் ஹி மைட் ஹவ் ஸ்ட்ரென்தன் த டீம். ஸோ இன்னும் ரோ சொல்றதுக்காக ஐ டோன்ட் திங்க் இட் வுட் ஹவ் ஹேப்பன். தே மைட் ஹவ் won 7 trophies, மேபி 6 ராதர். இந்த ஒரு பிளிப் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சீசனுக்கு. பட் 7 in a row I don't think that would have been possible. But they would have been a much bigger team for sure than what they were already. They would have won இன்னும் கொஞ்சம், மேபி ஒரு 2 trophy, மேபி 2 title, மேபி. கைலாஷ், நீ நான் அதே அக்ரி பண்ண போறியா? Yeah, but எனக்கு only concern வந்து Chelsea இந்த 2009 Ancelotti season they scored 100 goals and they had a very good season. அந்த சீசன் கம்பேர் பண்ணும்போது தான் I think it have come close. ஏன்னா Ronaldo was like you are the best player in the world. அந்த லெவல்ல he was playing. So like having one of the best players அந்த பீக் ஆறதுக்கு முன்னாடி பீக் ஆறப்ப I think we would have won தான் நான் ஃபீல் பண்றேன். அந்த டீம் 7 on the trot. Yeah, I think they would have won. ஏன்னா மத்த யாருமே பெருசா இல்ல. லோபல் வேர் ரெக்கவரிங், ஆர்சனல் தே வேர் லைக் அந்த ஸ்டேடியம் ரைட் வராங்க. அதான்டா லைக் யாரும் பெருசா இல்லன்னு தான் நானும் சொல்றேன். சிட்டியும் இல்ல, ரெண்டு டீம் தான். சிட்டி அப்பலாம் ஒண்ணு சிட்டி ரொபினியோ வாங்குனாங்க. அப்புறம் 20 லேட்டர் பண்ணானுங்களா அவங்க? அதுக்கு அப்புறம் பட் நான் 7க்கு சொல்றேன். they were coming along அப்பதான். அப்பலாம் அயர்லாந்து அந்த ஏரால இருந்தாங்க. ஸ்டெஃபன் அயர்லாந்து கரெக்ட் ஏரால இருந்தாங்க. ஆதி நீங்க சொல்லுங்க, நீங்க இல்ல ஐ டோன்ட் திங்க் இல்ல எனக்கு 7 ஆயிருக்கும்னு ஐ டோன்ட் திங்க் சோ. வெரி குட் சான்ஸ் இட் would, but yeah 7 வந்துட்டு I don't think that would have been possible. Same reasons have already been given, so it's the same thing for me. சரி, okay. See, one thing is that உங்களுக்கு fatigue-ன்ற மாதிரி ஒன்னு கண்டிப்பா any team set ஆகும். Oh yeah. So and it's not like your Bundesliga or wherever where there's only 2 or 3 teams that are fighting for the title. There would have been teams that will hurt them. Even in the best assembled squad season, they actually lost a few games இருக்கும்போது it would have been even more difficult. Okay கரெக்ட், ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு போல. சரி, அடுத்து வந்து ஒரு ட்ரிகர் கேள்வி. Arsenal trigger கேள்வி. Arsenal has $1 billion in net spend in the last decade. Calling them underdogs again Man City சரியில்ல. $1 billion வச்சிருக்கீங்க net spend? தெரியல எனக்கு. இல்லையே, I don't think so. எனக்கு தெரியல. கைலாஷ் நீ என்ன நினைக்கிற? net spend $1 billion இருக்குன்ற Arsenal பாக்குறியா? செக் பண்றேன். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு 700-800 சம்திங் தான் அவங்க நெட் ஸ்பெண்ட். 700-800 they have spent close to $1 billion, yes, but net spend அவ்வளவு இருக்காது. யாரா அவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. லைக் according to Planet Football 1.38 billion in the 386 billion expenditure. Yeah. Net spend is 995 million da. Yeah, so close to $1 billion. Okay, we can say that. பரவாயில்லையா? சரி, காலிங் அண்டர்டாக்ஸ் சொல்றது நியாயமா இல்லையா? ஹேமந்த் நீயே சொல்லு. அது
calling underdogs நியாயமா? I don't think so. I don't think you should call us as underdogs. Yeah, I'll say that too. Okay. Because we have spent money. இப்போலேருந்து அதுதான் நானே சொல்றேன்ல, இப்போ வந்து அடுத்த சீசன்லேருந்து we should go for trophies. அதுதான் அந்த அடுத்த ஜம்பே. So yeah, it's fair to call us not underdogs. Yeah, I don't think we're underdogs anymore. We are going head to head. அதுதான் வேணும் இவங்களுக்கே. லைக் ஹார்ட் அட்டாக் கேட்டாலே yeah, we want to compete against Manchester City. So அந்த வார்த்தையிலே நீ சொல்ற that you are going toe to toe with them. But see sir, இந்த transfer net spend எல்லாம் விட்டுரு. The whole idea of Premier League is that inflated sponsorship தான் நேத்தி பார்த்தோமே. That is the whole idea of it. All the red teams have come together. At least red mafia. So அதுதான் தெரிஞ்சிச்சுல. So we already know that what the issue is not because of players விட்டுருங்க. It has nothing to do with the players. There are so many external factors relating Manchester City. But நான் இந்த பாயிண்ட் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணனும்னா I'll say yeah, we are not underdogs. We have to at least for next season. ஏனா இத்தனை வருஷம் அவங்க வின் பண்ணிட்டு நீங்க புதுசா டீம் பில்ட் பண்றதால மேபி underdogs சொல்லிக்கலாம். ஆனா மேபி அடுத்த சீசன். ஓகே ஆதி என்ன? What do you think? எனக்கு வந்துட்டு இட்ஸ் a very dicey topic டா. underdogs சொன்னாங்க see அவங்க 1 billion இல்ல அதான் 1 billion அப்படினு சொன்னாங்க you're talking about the club. But currently you can only talk about the team. As a club, Arsenal have never been underdogs. They have always been one of the biggest clubs in the country. Correct. So அவங்க underdogs னு சொன்னாங்கனாக்க இல்ல City is technically an underdog club. இல்லமா அப்படி சொல்றேன். City தான் underdog. இல்லங்க அது இப்போ டைட்டில் சார்ஜ் போச்சா? அதுதான் சொல்றேன். அப்போ நம்ம கிளப் கரெக்ட் தான். அப்போ நம்ம கிளப் சொல்றோம். அதுதான் பேசுறோம். கிளப் ஓவரால் ஸ்டேஜ்ல எல்லாம் பேசல நம்ம. Arsenal of course the team தான். As a team அப்படினு பார்த்தனாக்க Arsenal will continue to be underdogs because they still have a very young team. அவங்க 1 billion net spend னு சொல்றாங்க, but that includes money spent on previous players. அவங்க கண்மூடித்தனமா நிறைய செலவு பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் அதுல இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் நாட் லைக் செல்சி மாதிரி இல்ல, கடைசி 3 விண்டோல உனக்கு 1 billion ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இல்ல. ஸ்பெண்ட் 1 billion over like 5 years or something. அதுல நிறைய players have actually left the club also. So நீங்க வந்துட்டு அண்டர்டாக்னு பார்த்தா இந்த கரண்ட் டீம் will continue to be an underdog as long as the City exists. அவங்க டீம் இருக்கிற வரைக்கும் any other team is an underdog. I think that was a very good point actually. Oh okay, I can see that. சரி கைலாஷ் நீங்க சொல்லுங்க. ஏனா அது கூட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. கரெக்ட்யா. Until the current rules இருக்கிற ரூல்ஸ் அப்படியே இருந்தா எல்லாமே அப்படியே இருந்தா யார் வேணாலும் பாத்தீங்கன்னா அண்டர்டாக் தான் ஆக்சுவலா சிட்டிக்கு. ஈவன் வித் யுனைடெட் with the amount of finances and sponsorship they get which they deserve by the way. Manchester Unitedக்கு அந்த டீல்ஸ்லாம் வருதுன்னா they deserve it because of the heritage and history and the brand which they have created is down to them. So அவங்களே வந்து சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது if you think in that global aspect, unfortunately and the world is underdog da. This underdog status will change only Pep kalabinadhukku apparama da. I think there will be a balance. அப்போதா நம்ம வந்து we can actually start talking about who is like the more deserved top dog இல்லனா யார் வந்து underdog அப்படின்றது அப்புறமா தான் தெரியும். Okay. I can see both. சரி ஓகே கைலாஷ் நீங்க நடுவுல அந்த சொல்லுங்க பாப்போம். I don't think Arsenal are underdogs to City. So Arsenal like in the season I don't think அவங்க underdog consider பண்ணி like City தான் win பண்ணனும் Arsenal second வருது அந்த மாதிரி I don't think, because Arsenal were right in the like full season title raceல இருந்தாங்க. So I don't see them underdogs மாதிரி. எனக்கு தெரிஞ்சு I consider this team of Arsenal I don't like as good as City. This season you can say yeah. Maybe City team is better this season yeah. I rate them highly. ஓகே அடுத்து போயிடுவோமா? அடுத்து வந்து கைலாஷ் உனக்காகவே வந்து ஒருத்த ஒப்பீனியன் போட்ட மாதிரியே ஒன்று இருந்தது. ஸோ என்னன்னா, இஃப் யூ நீட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் ஃபுட்பால் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் டீம் ஹஸ் ஃபாலன் ஆஃப் டாப் 4. ஃபாலன் ஆஃப் டாப் 4னா லைக் டீம் டாப் 4 ரேஸ்ல இல்ல, நல்ல லீக் போல, ஸோ ஐ நீட் அ பிரேக் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க போனீங்கன்னா யூ ஷுட் கெட் அ grip. On what? I mean ஃபுட்பால் அப்படி பிரேக் எடுக்க கூடாது அப்படி. No, it's more about the way you play that also. Like, is it fun? Is it giving you like பாக்குறது ஜாலியா இருக்கா? என்ஜாய் பண்றியா? You like these players playing this type of football? I mean fan நீ பார்த்தாவணும்ல. யுனைட்டட் ஃபேன் நீ எல்லா மேட்சும் பார்த்தாவணும்ல டெக்னிக்கலி. Yeah, but உனக்கு பிடிக்கலனா like no one gonna force you like like சொல்ற மாதிரி like if you gonna like lose your mind over it, like உன் mental health ஓட ஒரு கேம் முக்கியம்னா like focus on something else, take a break, next season va like I really don't have a problem with that, because
இட் மேட்டர்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் அவுட்புட்ரா. லைக் அதுக்குன்னு நீ ஃபேன்ஸ் பாப்பான்னு சொல்லிட்டு நீ என்னென்ன பண்ணலாம், லைக் ஃபேன்ஸ் பார்க்கணுங்கிறதெல்லாம் ஐ won't subscribe to that. There should be a balance நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும்? எப்படி இருந்தாலும் பாப்பேன்டா அப்படின்றீங்களா, இல்லனா இல்ல இது ஆவறது இல்ல அப்படின்னா? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, சில பேர் சொல்லுவானுங்க, நீ வந்து உன் டீம் பார்க்கலன்னா நீ வந்து ஒரு நெஜ ஃபேன் இல்லை. அதெல்லாம் வந்து சும்மா. ஆக்சுவலாக ஐ திங்க் லைக் கைலாஷ் செட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். இப்போ என்ன மாதிரி ஆள் கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த பேண்டராலேயே எல்லா மேட்சும் பார்ப்பேன். ஏன்னா அகைன் எனக்கு வந்து ஆர்சனல் பிடிக்கும். அண்ட் அந்த கேவலமான ஃபுட்பால், அந்த தப்பு பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கேன். ஐ ஹவ் பின் த்ரூ அது என்ன சொல்றது, அந்த கேவலமான சீசன்ஸ்லாம் ஐ பின் த்ரூ. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சீசன்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ பார்க்குறவன் ஆர்சனல்லாம் வந்து சில பேர்லாம் வந்து கத்துவானுங்க, என்னடா டைட்டில்லாம் அடிக்க முடியல. டே நான் சொல்லுவேன், நீங்களா லைக் அந்த கஷ்டமான சீசன்லாம் நீங்க பார்த்தது இல்லடா. லைக் இப்போ பேண்ட்ரேரா ஆல் தட். அண்ட் சேம் வித் லிவர்பூல் கூட இல்ல. ஐ மீன் யூ ஹவ் சீன் வித் லசார் மார்கோவிச், ரிக்கி லாம்பர்ட், மாரியோ பாலோட்டெல்லி எல்லாம் இருந்திருக்கானுங்களா. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்னும் இருக்கானுங்க. சோ ஐ திங்க் சுவாரஸ் ரீப்ளேஸ் பண்ணாங்க 14-15 சீசன். நான் பார்த்த worst ஃபுட்பால் அதுதான். எக்ஸாக்ட்லி. ஸோ we've all seen that. அண்ட் இப்போ வந்து நான் வந்து ஐ won't say நீ அது பார்த்ததுனால நீ தான் ஒரு ட்ரூ ஃபேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் தட் நீ வந்து யூ ஆர் சீயிங் தட் ஓகே எந்த டைரக்ஷன் நம்ம போகிறோம், என்ன நடக்குது, நம்ம கிளப்பு பற்றி என்ன லைக் யூ வாண்ட் டு நோ தி இன்ஸ் அண்ட் அவுட்ஸில். பிகாஸ் அப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம். Yeah, exactly. So I don't think அது வந்து ஒரு ஃபேர் காமெண்ட் இல்லை. Get a grip is very harsh in தான் சொல்லுவேன் little bit because your team is not doing well. ஓகே ஆதினா, நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம பார்க்காத வேதனையா. ஐயோ சீரியஸா 2014-15 சீசன் was like the lowest of the lowest I've ever watched. அதெல்லாம் ஹாட்சன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் 2014-15 ஒண்ணுமே கிடையாது ப்ளீஸ். அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஓகே even if we get என்ன ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சானே ஹாட்சன், லிவர்பூல் நாட் டூ பிக் ஆஃப் a club to get relegated ஏதோன்னு சொன்னான். அதெல்லாம் வந்துட்டு ஏய் அப்படின்னு. அப்போ கூட அந்த நாதாரி இருந்தாலும் பரவாயில்ல, என் டீமை பாப்பேன் பாக்குறோம். பட் அதான் இட்ஸ் வெரி இண்டிவிஜுவல். இது வந்துட்டு நீ பொண்டாட்டியை நிஜமாவே லவ் பண்றா டெய்லி போய் ஐ லவ் யூ சொல்லணும் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை. அது வந்து உணர்ந்தா போறோம். நம்பி உனக்கு மட்டும் வச்சுக்கோ. நீ எப்படி வேணும் உன் பொண்டாட்டி இடத்துக்கு, நான் என் பொண்டாட்டி எப்படி இடத்துக்கு நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். அது நீ வந்து உள்ளதான் வந்து நீ நான் எப்படி நடக்கணும்னு சொல்ல வேணும். It is a very individual thing. If you don't feel like watching, if you feel like it is giving you too much stress, lifeல ஏற்கனவே ஊர்பட்ட ஸ்ட்ரெஸ், கேம் நான் வந்து ஃபுட்பால் இஸ் an escape like movies or whatever. அதுக்காக வந்து நான் டிப்ரெஷன்ல இருக்கும்போது இன்னொரு டிப்ரெஸ்டு படத்தை போய் நான் பார்க்க மாட்டேன் தியேட்டர்ல காசு கொடுத்து. So it is just like that. So everybody has their own vices. அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபுட்பால் இஸ் மை வைஸ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இட் இஸ் an escape. அது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி. பிகாஸ் அந்த பீரியட்ல நான் பாத்துருக்கேன். கேம் தோத்ததுக்கு அப்புறம் அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா யார்கிட்டயும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன். இல்ல யார்கிட்டயும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். குழந்தைங்க ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் தனியா வச்சுக்க, நான் ஒரு மாதிரி கடுப்புல இருக்கேன், ஏதாவது சேட்டை பண்ணா கூட நான் கத்திடுவேன், அதனால கொஞ்சம் தனியா வச்சுக்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் அதுக்காக வந்து இப்படி இருந்தா அதான் ஃபேனு, இல்லனா நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது இட்ஸ் a very primitive way of thinking. ஒரு ஹைப்பர்போலி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. நான் வந்துட்டு இதுதான் கரெக்ட், இது தப்பு. இட்ஸ் வெரி black and white. சரி, unfortunately life is not like that. I 100% agree. நான் இன்னொன்னு சொல்லுவேன்னா, உன் டீம் நல்லா பண்ணலனா கெட் ஆஃப் ஆன்லைன், டச் சம் கிராஸ். அந்த இது that way சொல்லிக்கும். ஆன்லைன்ல இருந்தா உனக்கு இன்னும் பிரச்சனை தான். இந்த டீம் இஸ் நாட் டூயிங் எந்த கிராஸ் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? புல்வெளி எல்லாத்தையும் கொரோனால இருந்து எந்த கிராஸ் சொல்லுவான். யா கரெக்ட். ஓகே சரி, அதுக்கு டிஸ்கார்ட்ல தான் போட போறாங்கடா, தப்பு தப்பா ப்ரோமோட் பண்றாங்க. இல்ல இதெல்லாம் எடிட்ல போய்டும். அதெல்லாம் வந்து பீப் போட்டுறடா, அழகா டாக்டிக்ஸா பீப் போட்டுறடா. பட் ஓகே, அடுத்து லீகல் ஹேமந்த்க்கு நம்ம ஒரு கான்ட்ரோவர்சி, நோ எக்ஸ்பிளிசிட் லாங்குவேஜ். சரி ஹேமந்த், அடுத்து உனக்குனே ஒருத்தன் சொல்லியிருக்கான். என்னன்னா ஆர்சனல் சீசன் டிக்கெட் ஹோல்டரோட காமெண்ட் என்னன்னா, தி பெஸ்ட் சுவாரஸ் சீசன் ஓவர் பெஸ்ட் ஹான்ரி சீசன், longevity over the season அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐ அண்டர்ஸ்டாண்ட். அஃப்கோர்ஸ் ஹான்ரி கம்ஸ் அட் தி டாப், பட் பெஸ்ட் பிரைம் எடுத்தனா ஐ வில் பிக் சுவாரஸ் ஓவர் ஹான்ரின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கான். அது கீழே போட்டுனா ஐ மீன் அது ஆப்வியஸ் இல்லையா அப்படின்ட்டு. பட் நீ என்ன நினைக்கிறேன்?
I love Luis Suarez, to be honest. One of the most robust forwards I've ever seen, actually, Premier League. Unfortunately, on the season, avan jeikla. Insane talent, to be honest. Enga endonal goal adipan, and yeah, character wise is different, but the player is unbelievable player. Insane 33 player. games la 31 goals on season, ellame non penalty goals on season. Yeah. Actually, yeah. Having said that, I think Henry was just it's just unbelievable, man. Henry, what he did in the Premier League in general was just phenomenal. I think probably in the comment அடிச்சிருக்கிறவங்க வந்து மேபி ஒரு லிவர்பூல் ஃபேனா கூட இருந்திருக்கலாம். So again, I'm not dissing Suarez or anything. I'm just saying Henry was just a complete package. He could do everything as well as Luis Suarez as well. Yeah. And I think Henry had more to his game, not just goals. He had assists as well. So I'd say Henry for sure. Suarez did have assist கூட ஏனா அந்த No, he had as well. அதுதான் நான் சொல்றேன். Build பண்ணவே Suarez on season. I think the kelvi is more about not comparing them as players, but about their best seasons. Their best seasons. Exactly, but Henry best season pathina 24-20 on the season, he was invincible, man. I mean, it doesn't get any better than that. I mean, it ended with the invincible trophy, is a right? team, it's a team thing, right? Correct ra, but unoda contributions irukilla, one contributions has taken you, right? I still remember when Arsenal were losing to Liverpool at Highbury. It was a very, very important game for the title run. Didier second half Highbury like came to life, and it was because of Thierry Henry. Like he left Carragher for dead ஒரு கோலுக்குலாம், like ஒண்ணுமே இல்ல. So like Henry he brings more to the table in my opinion. அவ்வளவுதான் நான் சொல்வேன். There is something more to Henry where he can dribble past 4-5 players, go and score a goal, which you can't see early. நீ சொல்றது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குதுன்னா, like I also saw Suarez do that on the season. அந்த like Arsenal கூடவே Anfield game ஒரு 5-1 game, அது ஆமாமா சரியான கேம் அது. டிஃபென்ஸ் கூட டோஸ்ட். ஆர்டெட்டா கூட இருந்தானே அந்த மேட்ச் ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தான். இல்ல ஆர்டெட்டா இருந்தா அப்ப ஆர்டெட்டா இருந்தா he was the captain, I think. சரி, ஆதினா நீங்க என்ன சொல்ல வரீங்க? see பாருங்க, as a season 24 சொல்லுங்க தயவு செஞ்சு. இல்ல கண்டிப்பா 24-20 வந்துட்டு definitely is something that I don't think has been matched by anybody else till now. But எனக்கு வந்து Suarezோட சீசன் வந்துட்டு அந்த டைம்ல ஏன் பிடிச்சதுன்னா, I still rate that slightly higher than any other season that I've seen from other forwards, purely because he was not in a very great team. Yes, we went very close, ஆனா அது ஒரு குப்பை டிஃபரன்ஸ் அது. And between Suarez and Gerrard, and yes, obviously Sturridge, they were carrying the team. Then Coutinho was also not like at the peak of his prowess, like he was in like 16, 17, 18 time la irukka mari. On first full season la Coutinho first full season அது நமக்கு 12-13 வந்தால ஜான்ல, ஆமா ஜனவரி 12-13 ஜான்ல. So அது முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா Sterling was just coming up. Coutinho was just settling into the team. Midfield la vandu we had Henderson, who was just a workhorse, just running up and down at that point of time, which somehow worked for us. So அப்படி இருக்கும்போது வந்து Victor Moses சுத்தமா அதெல்லாம் ஒரு டீமே கிடையாது. we shifted like 50 கோல் ஒன்னும் விட்டோம். For a team finishing second, letting in 50 goals is a crime, especially going against that kind of a City team. So அப்படி இருக்கும்போது Suarez இல்லனா அந்த சீசன் நம்ம வந்துட்டு lower mid 6th to 10th தான் முடிச்சிருப்போம். So for me the difference is that factor. ஏன்னா Henryயோட அந்த season 24-20 இல்லனா கூட there is a very good chance they could have still gone on to be invincibles, still gone on, somebody would have contributed because that was a star-studded team. This wasn't. அதனால கைலோ deciding vote நீங்க தான் வந்து இப்போ நிதிஷ் குமார் நீங்க தான். Chandrababu, like Henry peak la I didn't watch football. I didn't start watching football Henry peak la, but the nostalgia factor, anything, I still think it's Henry da enak. I had to pick by fine margins. I'd say Henry because Sonamari was the best player on the best invincible team on the season la. But yeah, இவர் சொல்ற பண்ணு like bad teamல நல்ல பிளேயர் ஆகிறது பெட்டரா or you want to be the best player on the best team? எனக்கு it's tough to decide எனக்கு like personally. சரி, ஓகே. But I think Suarez பண்ணது வந்து like you guys said ridiculously poor team actually. Like he said the like Ronaldo உடைய season tally he equaled on the season 31. Yeah, 30. Yeah. No, it's phenomenal. What 35 goals a month. Okay, அப்போ 2-2 சரியா? ரெண்டு லிவர்பூல் ஃபேன்ஸ் going for Suarez is not
பட் கைலாஷ் வந்து ஹான்ரி சொல்லுவார், நான் எதிர்பார்க்கல. பட் எனிவேஸ் ஓகே, 2 பிளேயர் கம்பேரிசன். ஃபோர்டன் இஸ் பெட்டர் தென் சாக்கா. Foden is more central, but இங்கேயும் ஆடுவான் ஃபோர்டன். நீங்க பாரு, இதுதான் சொன்னேன் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது. இல்ல, நான் இஸ் பெட்டர் பிளேயர் when he's playing centrally தான் சொல்றேன். Better Saka player. or Foden, I would say குயிக்கா Saka. 2 சாக்காவா? சாக்கா இல்லடா, எனக்கு ஃபோர்டன் ரொம்ப பிடிக்கும்டா. ஆக்சுவலா எனக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா ஃபோர்டன் ஆஸ் அ பியூர் டேலண்ட், தமால்னு அடிப்பான் ஷாட் எங்கேருந்தோ. அது வந்து டாப் பிட்ஸ் போகும் லெஃப்ட் ரைட். ஆர்கியூபிலி பிளேயர் ஆஃப் சீசன்ரா. நோ ஐ அக்ரி. பட் என்னன்னா, சாக்கா வந்து ஹீஸ் வெரி ஸ்மார்ட்ரா, எஸ்பெஷலி ஆஸ் அ விங்கர். லைக் அவன் பாடி இருக்கட்டும், அவன் பாடி ஸ்ட்ரென்த் யூஸ் பண்றது, இன்ஃபேக்ட் ரிலீசிங் த பால் அட் த ரைட் டைம்ஸ். It's really hard for me to actually come to this vote, to be honest. சொல்லு தப்பு. I'll say Saka just because a little bit, but it's very 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 close. Reason my reason is Foden on the City la, if he's not playing 10-15 games ஒழுங்கா ஆடலனா, City அவன ஆடாம they can get away with it. சப்பா ஆடலாம், they can rotate him out. But Saka 38 games, so he has to show up. Any நல்லா ஆடுனாதான் Arsenal chance. He has to deliver every single game. So on the basis, and 90% of the time he shows up too, by the way. Yeah, so on the margin I would say have more Saka is. சரி, ஓகே. இன்ஜரியும் கவலை கிடையாது. அடுத்தது என்ன இருந்ததுன்னா, Foden is better than Viniciusன்றது அடுத்த ஒபினியனா இருந்தது. பட் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பட் ஆதி ப்ரோ கிட்ட கேக்கல நீ அந்த கேள்வி. அது சொல்றாரு. ரெண்டு क्वेश्चன் கேளு. Saka, Foden, Vinicius அப்படி கேளு. Saka சொன்னீங்கல? இல்ல I mean I will side with Saka anyway. எனக்கு வந்துட்டு நீ சொன்ன மாதிரி இருந்தது. சரி, இல்ல நான் சொல்ல, but I will side with Saka purely because Vinicius பக்கலாம் போக முடியாதுடா. Saka போடலாம். No chance. I'll give you another thing also. With players like Saka and Vinicius, unfortunately இப்போ இருக்கிற environmentல அவங்களுக்கு the mental toll it takes in terms of what they face from outside external pressure is way too much. This இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன் நேத்திக்கு இங்கிலாந்து ஐஸ்லாந்து கேமோட இதுல வந்துட்டு Saka came off the bench, Trent came off the bench and played. ஆனா வந்துட்டு இங்கிலாண்டோட டிஃபீட்டோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தா Sakaவை போட்டிருந்தாங்க, மைனோவை போட்டிருந்தாங்க. And one positive note ஏதோ இருந்தது, அதுல வந்து கோல் பாமரோட போட்டோ போட்டிருந்தாங்க. So it's a very என்ன சொல்றது, I don't want to say it's conscious unconscious இல்ல, கான்ட்ரோவர்ஷியலா போயிடும், but there is that element that is happening especially in Britain for English players. So அதனால அந்த pressures எல்லாம் டீல் பண்ணிட்டு the way he has constantly அவனோட spirits, he's always been up. That's something I really admire about that kid. He's always a happy kid. அவன் தேவையில்லாம no tantrums, nothing. He just comes and does his business and goes. And he has that X factor which I think Foden is more like, அவன் டேலண்ட்ஸ் வெளில வரும், பட் அவனை சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி கண்டியூசிவா இருக்கும். சாக்காக்கு அப்படி இல்ல. இந்த சீசன் இண்டிவிஜுவலி கிரியேட் பெருசா ஸ்டெப் அப் பண்ண மாதிரி தெரியல உங்களுக்கு இருக்கு. பட் அதான் சொல்றேன்ல, ஃபோடன் கூட he had that foil. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாக்கா பார்த்தா இந்த சீசன் போன சீசனே கூட ரைஸ்லாம் இல்ல. So they didn't have like a solid midfield or solid environment surrounding him. Full back situation wasn't sorted. Tomiyasu ஆடினா யாரெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. Comes down to the teams, like you know, better teamல பெட்டரா பண்றதா இல்ல போற டீம்ல பெட்டரா பண்றதா. இல்ல, நீ வந்து you put Saka in any team, he's going to produce similar or same numbers. He will have those ups and downs. His minutes needs to be managed, body ஒழுங்கா பாத்துக்கணும். ஏன்னா he is overworked all the time. Foden எனக்கு வந்து I haven't seen that much of a consistency from him for any team. Man Cityக்குமே கூட this has been Arsenal Heyman, Arsenal கடைசி 2 மாசம் Saka was on and offல overplayed ரா. Last month, I'd say he was probably he didn't finish very well. I'd agree to that. ஏன்னா he was கொஞ்சம் injured, not fully fit, அதெல்லாம் இருக்குது. But I mean different form ரெண்டு பேருக்குமே தான் இருந்துரு. சரி, ஓகே, ரொம்ப பேசோம். But last season Foden was better ரா. Last season பார்த்தனா Foden was a better player than Saka. அதெல்லாம் யாரும் டிஸ்பியூட் பண்ணல. பட் ஓவராலா நீ யாரை எடுத்துப்பேன்னு கேட்டா I would have Saka. அவ்வளவுதான். ஆமா, actually left winger கம்மியா தான் இருக்கறாங்க. சாரி, ஆமா, left footed right winger. இல்ல, நீ என்ன potential மட்டுமே பாரு. Foden has definitely got a higher ceiling than Saka because Saka will remain a winger. Foden is very all round. He's a very well rounded player. இல்லன்னு சொல்ல. But in tough situations when you want somebody to pull the team through the scuff of its neck அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா Saka தான் கண்டிப்பா பண்ணுவான். Foden மேல எனக்கு அவ்வளோ இல்ல. அவனுக்கு கொண்டோம். He needs players around him that are also contributing to the same level. அவன் இண்டிவிஜுவலா பண்ண முடியாது. Sakaவால பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. And he's 2 years younger to Saka, so
சரி ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். ஹாலண்ட் will not win a single Ballon d'Or in his career. டக்குன்னு கைலோ நீ தான் கொஞ்சம் ரியாக்ஷன் கம்மியா கொடுக்குற. I think he'll win, right? Because competition இல்ல பெருசா. Like I don't see in the next Bellingham, global star இல்ல. அதெல்லாம் ஒரு ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி சீசன்ல சிட்டில or if he goes somewhere else or stays in city. ஒரு இன்னொரு லைக் சாம்பியன் லீகும் பிரீமியர் லீகும் வின் பண்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் இன்னொரு சீசன் இருந்ததுன்னா he'll easily win-ங்கற மாதிரி சொல்றேன். மார்ஜின் அவ்வளவு ஈஸி மார்ஜின்ஸ். ஓகே, சேம் ஆன்சர் as கைலாஷ். நான் எஸ் ன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, சரி அது நான் என்ன சொல்றீங்களா? இதெல்லாம் வெரி டூ சூன் டு ஜட்ஜ் இஸ் வாட் ஐ வில் சே. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் ஹி எண்ட்ஸ் அப். அவன் ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு டீம் போனாக்க சான்ஸ் இருக்கு. இஃப் ஹி ஸ்டேஸ் அட் சிட்டி மேல போக மாட்டான், வாய்ப்பே இல்ல. இல்ல சிட்டி பெப்புக்கு அப்புறம் என்ன ஆக போகுது தெரியாதுடா. they might completely disintegrate for all you know, especially இப்போ எம்பப்பே வேற போறான் ரியல் மேட்ரிட்க்கு. இப்போ கேஸ் வேற நடந்துட்டு இருக்கு. so there is too much is happening, so it's too soon to tell. depends on where Haaland ends up. நான் ஈஸியா இன்னொரு 9 வருஷம் இருக்குல ஹாலண்டுக்கு, லைக் யூ நோ. அதனால ஒன்னு ஈஸிங்கற சொல்ல முடியாதனால. யா அதான். சோ அதனால he does a very good. இல்ல சரி, கேள்வி ஒரே ஒரு திருப்பி சொல்லு, நான் ஒரே செக் பண்ணிக்கிறேன். நான் கரெக்ட்டா புரிஞ்சிட்டு இருக்கேன். won't win a single Ballon d'Or in his career. Okay, for me it is a no. He will probably. He has a chance. If it depends exactly. Depends on where அப்புறம் வந்து திருப்பி வந்து ரீப்ளே. நீ என்ன ஹாலண்ட் ஹேட்டர்? நீ என்ன சொல்ற? ஹேட்டர்லாம் கிடையாதுடா. நம்ம யாருக்கு ஹேட்டர்? நம்மலாம் வந்து நீல் சமமா இருப்போம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளாப் ஆஃப் தி சீசன். நீ சொல்லு, நீ what do you think? பதில சொல்லு. இல்லடா, I don't think he's going to win. ஏன்னா ஹேட்டர் ஏன்னா ஸ்கோர் போட தான பண்றான். ஏன்னா லைக் பெப்பே வந்துல he's not making him involve ஆல் ரவுண்டா ஃபுட்பால் ஆடுறதுக்கான ஒரு செட்டப்பே கொடுக்கல ஹாலண்டுக்குமே. லைக் அந்த பெரிய சீசன்ல கூட அசிஸ்ட்லாம் ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி தெரியல. ஹே ஐ கேன் ஃபினிஷ் இஸ் லைக் த பெஸ்ட் இந்த பிஸ்னஸ் சொல்லலாம். பட் அது எவ்வளோ தூரம் அவனை கேரி பண்ணணும்னு எனக்கு, ஐ மீன் பலோன் டியாருக்கும் கேரி பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் எம்பப்பே, வினிஷியஸ், பெல்லிங்ஹாம் 3 பேருமே அச்சீவ் பண்ணடா பலோன் டியாருக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அட்லீஸ்ட். ஐ திங்க் அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் தானே வர முடியும். ரியல் மேட்ரிட்ல இருந்து ஒரு பிளேயர் தான் will be the best. சரியா? 3 பேர்ல ஒருத்தர் 2 பேரை நீ விட்டுறலாம். லைக் 3 பேர் வர மாட்டாங்க. அந்த ஒருத்தர் வின் பண்றாங்கன்ற votes will be 3 பேர்க்கனால இது ஸ்ப்ளிட் ஆகும்ங்கற. அதான் நான் சொல்றேன். ஆமா, because of how good Real Madrid is going to be. That's my reason. 3 பேர் ஒரே டீம்ல இருந்தா வின் பண்றது கஷ்டம். இல்ல அவன் பயன் போயிட்டான்னு வைங்க. பயன்ல ஏதோ 2 சீசன் அவங்க வந்துட்டு புண்டஸ்லீகா, சாம்பியன்ஸ் லீக் ரெண்டுமே அடிக்கிறாங்க. அவனுக்கு the only thing that is against him, which is not the case for the others, is this country. அவன் நார்வே வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அவங்க well as the others have actually international opportunity as well. So அதனால that is the only holding factor. சரி ஓகே, அடுத்து போயிடுவோம். அடுத்து வந்து ஒரு அருமையான ஒரு இது கைலாஷ் ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கிறது. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பத்தின கேள்வி. சரியா? ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து இஸ் குட் அகைன்ஸ்ட் டீம்ஸ் who don't try and control the ball. ஒரு அப்படி ஆடுறப்போ அவனுக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கும். ஆனா நல்ல டீம் கூட ஆடும்போது his style will mean his team will struggle to get any control and will usually be dominated. அதுவும் முக்கியமான நேரத்துல வந்து பாசஸ் வந்து மிஸ் பாஸோ இல்ல பாலை கண்ட்ரோல் பண்ணி பாலை கன்சீட் பண்றான். அண்ட் நல்ல டீம்னா they won't give back, which impacts United. பட் புவர் டீம்னா he'll get his chances again and again. So அந்த ரிஸ்கி பாசஸ்லாம் அதிகம் எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் the bottom line is he's good against teams who don't try and control the ball. Hard disagree. சரி ஓகே, very hard. எனக்கு ஆக்சுவலா தெரியல, அதான் உன்கிட்ட கேட்கலான்ட்டு. சரி ஏன்? I mean because நல்லா ஆற டீம்ஸோட தான் இஸ் மோர் டேஞ்சரஸ்ரா. பிகாஸ் அவனுக்கு ஒரு அட்டை கொடுத்தா 2 இஃப் ஹி ஹஸ் ரன்னர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், இஸ் ரியலி த பெஸ்ட் பாஸ் அண்ட் பெஸ்ட் கிரியேட்டர். ஸோ டிரான்சிஷன்ல சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அவன் தான் எங்களுக்கு தான் பெஸ்ட் ஹோப். அவன் தான். ஸோ இல் ஈஸிலி கிரியேட் சான்சஸ். அந்த மாதிரி லீத்தலா இருப்பான். அண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட் அட் பிரessing and recovering and getting the ball. ஸோ எல்லா லைக் இஸ் versatile and he can push across. Numbers எல்லாமே அத ப்ரூவ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி டீமோட ஆடும்போது I'm more confident இன்னும்ங்கறேன். I'm more confident when we play good teams. I have Hernandezங்கறேன். Because if let's say we are playing City, we'll have the ball less. அப்ப எனக்கு Fernandes தான் வேணும். He has always done well against City. நீ எடுத்து பார்த்தனா he always gets a goal or an assist எப்படியாவது. So okay, hey fake up final கூட என்ன, he was one of the best players. சரியா? சரி ஹேமந்த், நானும் டிஸ்அக்ரீடா. ஐ திங்க் சில பேர் வந்து சொல்லுவானுங்க இவன் வந்து ஹி இஸ் நாட் அ சிஸ்டம் பிளேயர். ஐம் லைக் ஆர் யூ கிடிங் மீ? லைக் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இஸ் அ ஃபெனாமினல் பிளேயர் ஆக்சுவலி. லைக் I would love to have him at at my club too. Like he's a super player. Like whether அது வந்து பாசிங்கா இருக்கட்டும், கோல்ஸ் கூட டமால் திடீர்னு அடிப்பான். So yeah, disagree and yeah, simple.
ஈஸி. அது நான் இந்த கொஸ்டின் கிட்ட வரவே இல்லை, நான் ஃப்ரீயா விட்டுருவோம். அடுத்த கேள்விக்கு வரேன் நான். மேன் சிட்டியோடைய ட்ரெபிள் வினிங் டீம் வாசன்ட் ஈவன் த பெஸ்ட் மேன் சிட்டி சைட். அவங்களுடைய 17-18 and 18-19 வேர் பெட்டர். ஒரே நிமிஷம் 17-18 டீம் மட்டும் பாத்துறேன். நான் ஒரு 17-18 தான் செல்சியோட தோத்தானுங்களா ஃபைனல்ல? செஞ்சுரியன் டீம் 17-18. ஓ and 18-19. அதான் அந்த டீம் தான் செல்சியோட தோத்தானுங்களா? பெட்டர் நினைக்கிறேன். so more fun to watch ன்னு கேக்குறியா or was it like செல்சி கூட தோத்தாங்களா? சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் செல்சியோட தோத்தாங்களா? 2021 அது இல்லடா, அது லேட். 1920 சாரி 1920 they were on course for everything actually அந்த சீசன் குவாட்ரபிள். நம்ம சீசன் தானே இது 1920. 2021 ஆமாமா 2021 நினைக்கிறேன் அவங்க சொல்றது. ஓகே ஓகே ஆமா 2021 தான் அது. யா சரி சொல்லுங்க, இது 2021 சொல்றியா? quick I think I'd say probably yes. I'll say yes. Okay, Centurion team was better அப்படின்றீங்க. சரி. Yeah. Adina. இல்லடா, it's very see one team actually did the business, the other didn't. So on that basis, purely on paper அப்படினு பார்த்தனாக்க yes, the previous team was definitely better. I would say Centurion பண்ணாதத பண்ணாங்கல்ல அவங்களுமே. அதுதான் இல்ல, that's true. அதான் நான் சொல்றேன், because அந்த டீம் வந்து on paper was definitely better. அதான் நான் சொல்றேன். what I'm saying is அந்த செஞ்சுரியன் டீம் பண்ணாதது தான் வந்துட்டு இவங்க பண்ணாங்க, which is they didn't go for the main numbers or stats or anything. They actually did the business with the trophy, which is what at the end counts. கரெக்ட்டா? நான் அதுதான் நான் சொல்றேன். பட் எனக்கு வந்துட்டு on paper பார்த்தனாக்க I definitely think the Centurion team was much better because they had a more balance to their side. There was Sterling, there was Sane, there was Aguero also, if I'm not wrong. So I think it was a much better side on paper. அதுதான் அவங்க சொல்ற கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கேள்வி. And because performance wise பார்த்தனாக்க obviously this team did the business, so it's not much. நீ தான் சொல்ல வந்தியே, நீ தான் வந்து disagree பண்ற மாதிரி ஒரே முரண். I disagreed. I think last season City was better because Ford and Rodilla are much better players than the 2021 versions அந்த டீமோட இருந்தது. So அதனால சரி ஓகே, ரொம்ப நேரமா இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு அஃபிஷியேட்டிங் கொஸ்டின் எடுத்து வர போறேன். we have to blame ourselves for war. players mistake பண்ணலாம், மேனேஜர் மிஸ்டேக் பண்ணலாம், ரெஃபரி மட்டும் மிஸ்டேக் பண்ண கூடாது. எப்படி இல்லடா, லைக் நீ வீடியோ ரீப்ளே வச்சுமே நீ மிஸ்டேக் பண்றேன்னா லைக் உனக்கு என்ன ஹோப் இருக்கு? அப்புறம் லைக் உனக்கு நான் ஸ்லோ கேமை ஸ்டாப் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணி சான்ஸ் கொடுக்குறோம் ஃபிக்ஸ் பண்ண. அப்பயும் if you gonna fuck up consistency இல்லாமனா லைக் இன்னொரு ஒபினியன் என்ன இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்றதே have more control on the game அப்படின்றாங்க. தட் மீன் அதை நான் எடுக்கல நம்ம டிஸ்கஷனுக்கே. பட் இது வந்து இஃப் லைக் ஏன்னா இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா the refereeing in actually the referees are actually excellent. சரியா? war is poor. ஆனா on pitch referee வந்து அந்த war is poor இல்ல, on pitch referee வந்து the high standards the PL has set, அதுக்கு வந்து they are it's they are doing a good job அப்படின்ற. PL ல ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் செட் பண்ணல, ரெஃபரிங் தான் ரெஃபரிங் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்கானுங்க. அவ்வளோ மோசமான ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்கானுங்க. என்னடா ஒரு சிம்பிள் சிச்சுவேஷன் லைக் லூயிஸ் டியாஸ் ஆஃப் சைட்லாம் வந்து லைக் இட்ஸ் such a simple decision. But on field refereeing இப்போ on field refereeing கூட terrible man, it's just so terrible. like அவனுக்கு வந்து referees வந்து இதுவும் வேலை ஆக்சுவலா. you are trained to make decisions in high pressure situations. so I agree, certain decisions நீ வந்து தப்பு பண்ணலாம். ஓகே, ஒரு ஃபவுல் அந்த மாதிரி ரொம்ப ஹையா இருக்குதா? லைக் you know PL standards refereeing standards is not at all high. அது வந்து it's a misconception. viewers ஓட referee standards like viewers பாக்குற okay viewers expect பண்ற refereeing standards இல்லடா, I don't think that's true. I don't think so. No, I don't think that's true. நீ லா லீகா நீ மத்த லீக்ஸ்லாம் கூட பாரு. I don't think இப்போ லா லீகா கூட நிறைய வியூவர்ஸ் இருக்கு. so I don't think you can say லா லீகா refereeing standards from viewers is high அப்படிலாம் இல்ல. it's just referees are poor. அது எப்போ அது வந்து அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுதோ அப்போதான் வந்து refereeing in England will be better. வெங்கர் அப்பவே சொன்னார்ரா, ஒரு ரெஃபரி போக மாட்டான்டான்னு. வேர்ல்ட் கப் கரெக்டா நடந்ததுடா. அதே வெங்கர் சொல்றது எல்லாம் பண்ணிரலாம். இப்ப அந்த பாயிண்ட் மாத்திரம் அந்த பாயிண்ட்ல வந்து சொல்லிப்போம். don't catch me for the offside rule for Arsene Wenger if that's where you're going. yeah of course சரி நீ சொல்லு, என்ன ரெஃபரிங் பத்தி என்ன நினைக்கிற? ரெஃபரிங் வந்து எனக்கு என்னமோ I felt before war the on field referees got more wrong, or maybe நம்ம எல்லா டெசிஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுனால அப்படி தெரியுதா எனக்கு தெரியல. பட் I think war அது
இன்னொன்னு என்னன்னா நிறைய வைனிங் வர்றது வந்து மோஸ்டா நீங்க உங்க டீம் பண்றதுனால அது ரொம்ப ஃபேன் பெர்ஸ்பெக்டிவா இருக்கிறதுனால உனக்கு நிறைய வைனிங் தெரியுது. நியூட்ரலா பார்த்தனா you can go with the decisionன்றது அதே கமெண்ட்ல இருந்த true da, because if I watch a neutral game the reflection பத்தி I don't get that worked up, so okay I didn't like neutral பார்க்கதான் எனக்கு தோணும். But I see a point there. அந்த யூரோப்பா லீக் ஃபைனல் Mourinho ஆச்சுல அந்த மேட்ச் ரெஃபரிங் was not bad. It wasn't more controversy. It was bad refereeing decision illa. It was like almost it was good match from Anthony Taylor da, but he got the Mourinho nala he got the criticism from all over it. அந்த மாதிரிலாம் that's unfair. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். I agree. But இது வார பத்தி question இல்ல, just about refereeing standards தான. இப்போ refereeing standards யா I would say yes because நான் பாக்கும்போது I would expect perfection, so maybe that's wrong on me. ஏன்னா என் டீம் ஆடும்போது நான் அந்த மாதிரி எதிர்பார்ப்பேன் and I'm biased too. Maybe I can see that I'm expecting too much. அது ஒத்துப்பேன். But refereeing has to improve. அதுவும் ஒரு உண்மைதான். Yeah, they have to improve. Everyone has to improve, like, you know, of course. But yeah, now I accept. நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிட்டா, லீக் has actually improved, but refereeing has been கொஞ்சம் stagnant in opinionல last 5 yearsல. இப்போ வார் வந்ததுக்கு அப்புறம் சரியா, இப்போ வார் பேக்கப் இருக்கறதுனால ரெஃபரிங் பிரேவா டெசிஷன் எடுக்கறதுனால you don't think on field refereeing is still bad ன்றியா? வார் இருக்கறப்போவுமே it's been the same. Okay, சரி, it's been worse with VAR என்ன கேட்டா the refereeing decisions அவங்க hold up பண்றலாம். சரி, ஓகே, அது நான் சொல்லுங்க. இல்லடா, இட் இஸ் அ ப்ராப்பர் சர்க்கஸ்டா. எனக்கு வந்துட்டு the refereeing standard in the Premier League நம்ம வந்துட்டு we've seen so many situations. I can only count about the ones I have experienced myself as a fan. 13-14 சீசன்லயே அதுலயே வந்துட்டு சிட்டியோட it was a crucial goal that Sterling goal அடிக்கும்போது he was clearly onside. அதை விட்டாங்க. ஓகே, அக்ரீட். இட் இஸ் a split second decisions. Our eyes will deceive us. நம்மளுக்கு தெரியல, டக்குன்னு நீ அந்த பிட்ச்ல இருந்து பார்த்தாதான் அது. ஒரு நாள் என்னோட சேர்ல உட்காந்து பார், அப்பதான் தெரியும் அப்படின்ற ஒரு மாதிரி பேசும். கரெக்ட், ஓகே. இப்போ வார் வந்துடுச்சு. They can say that players are allowed to make mistakes, managers are allowed to make mistakes, but referees are not. இப்போ பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு some red cards, retrospective red card challengesக்குலாம் வந்துட்டு அவங்க பேன்ஸ்லாம் கொடுக்குறாங்க பாத்தியா. So retrospective bans la players இருக்கும்போது why can't referees have the same thing? Consequences. So the same consequences has to be for everybody, because referees or decision nala Aston Villa continue to stay up in the league, whereas another team went down. I don't remember which one it was. எந்த டீம் போச்சு currently. இப்போ இல்ல Aston Villa இல்ல, வேற ஏதோ டீம். எவர்டன் தான. நான் சொல்றது இல்ல இப்போ அப்படியே ஞாபகம் இல்ல. நான் சொல்றது Aston Villa வந்துட்டு this was I think 3 or 4 seasons back. Bournemouthோட நல்ல ஞாபகம் இருக்கு. Bournemouthோட correct. Goal line technology Hawkeye was not working. It was not working. அந்த ஒரு ஆங்கிள் மட்டும் தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபேக்ட் லிவர்பூலோட வுல்ஃப்ஸ் கேமோ ஏதோ ஒரு கேம்ல வந்துட்டு கேமரா ஆங்கிள்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு ஏதோ that was a very controversial decision. ஓகேவா? So it went in the favor of Liverpool, but I'm still saying இந்த மாதிரிலாம் ஒரு டெக்னாலஜி கூட தானே. யுனைட்டட் ஆர்சனல்ல ஒரு லைன் விட்டு வெளில போயிட்டு கோல் கிக் இல்ல கோல் ஏதோ நியூகாசல் கேம். Okay, yeah. There are certain, the offside is extremely subjective. Okay, நிறைய பேர் வேற handball is extremely subjective, fouls are extremely subjective. இவங்க வந்து what is happening is, even if the English referees are going for European competitions they are not governed by PGMOL. கரெக்ட்டா? அப்படி இருக்கும்போது the set of instructions that they receive, at least for us, seems like it's very different from PGMOL. PGMOL எல்லாம் ஃப்ரெண்ட். நான் என்னோட நண்பனை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா சொல்லுவேன், நண்பனுக்காக உயிர் கொடுப்பேன் சொல்லியிருக்கான். So it is out in the open that இந்த மாதிரி எல்லாம் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னும் போது people, நீ வந்துட்டு இப்போ போலீஸ்காரங்க வந்து காப்ஸ் ஆக்சுவலி ஹேவ் சிசிடிவி ஆக்சஸ். அப்படி இருக்கும்போது சிசிடிவில ஒருத்த கொலை பண்ணிட்டு ஓடுறான்றது தெரியுது, கத்தி பிடிச்சுன்னு. ஆனா நான் பிடிக்க மாட்டேன் ஏன்னா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா கேவலமா அசிங்கமா திட்ட மாட்டோமா? அதே தானே ரெஃபரிஸ்க்கும். அப்படி இருக்கும்போது தப்பு பண்றா பிடிக்கிறதுக்கு தான் கேமரா வச்சிருக்காங்க, இவ்வளவு ஆங்கிள்ஸ் இருக்குன்னு போது இந்தியன் கம்யூனிகேட் தட். ஒண்ணுமே இல்லாம ஒரு சப்ப விஷயத்துக்குலாம் வந்துட்டு they will check multiple angles, multiple incidents, 3-4 incidents leading up to it னுவாங்க. ஒரு பர்టిక్యులர் ஸ்பர்ஸ் கேமோ ஏதோ ஒன்று பாபி ஃபர்மினியோ, அது வந்து ஹேண்ட்பாலே கிடையாது, டிஃப்ளெக்ட் ஆகி அவன் கையில போட்டு போகும், and that happened near the halfway line. அதுக்கப்புறமா எங்கேயோ போய் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் they will pull the camera all the way back. ஹாஃப் லைன்ல என்ன நடந்துச்சுன்னு செக் பண்ணிட்டு கோலை ஸ்கிராப் பண்ணுவாங்க. இப்படிலாம் நீ டெசிஷன் பண்றனாக்க you have to take that decision for everything. நான் வந்து என்னோட ரெஃபரியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. See, ultimately we are humans. Not one fan is saying that referees should not make mistakes. வார யூஸ் பண்ணும்போது நீங்க அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. பட் they unfortunately what's happening is they are looking at mistakes and they are somehow afraid. ஓகே, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதனால இப்படி ஆயிடுச்சு, நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க.
And சரி. mostly பாத்தீங்கன்னா when the referee is directed to the TV, to the whatever the screens, அங்க decision immediately suddenly changes. So I don't know, it is very subjective. சரி, ஓகே, வெரி நைஸ். Can be better, they have to be held to higher standards. ஒரு ஒப்பீனியன், அப்புறம் இந்த என்னது இது கான்ஸ்பிரசி தியரி பேசி க்ளோஸ் பண்ண போறோம். அந்த ஒரு क्वेश्चन என்னன்னா, ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்டையும் கைல் வாக்கரையும் அப்படியே டீம் மாத்தினோம்னா ரெண்டு டீமுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது ஒரு ஒப்பீனியன். சான்ஸே இல்ல. டிஸ்அக்ரீடா, சான்ஸே இல்ல. Completely couldn't disagree more. இல்லடா, அன்பாப்புலர் ஒப்பீனியன், அதனால தான். அத couldn't disagree. வை கைலோ, நீ சொல்லு, ஒரு நியூட்ரலா நீ சொல்லு பாப்போம். Because Liverpool got one of the main chance creators is Trent Alexander-Arnold. Like midfield they don't create much chances, at least like in the season like earlier seasons lume solran. Like your main source of creation, even in the England team நேதி கூட பார்த்தோம்னா கூட வாக்கர் போய் ட்ரெண்ட் வந்தோம்னா like that just game changes. சிட்டிக்கு you don't need that. சிட்டிக்கு வந்து they need like players who can recover and transition stop பண்றதுக்கு fast defenders. If Trent is on City, he'll be targeted more. ஏன்னா சிட்டில வெச்சிருக்கிற full backs கூட they are playing center backs because அது நடக்க கூடாது. They want 6 footers all across game கண்ட்ரோல் பண்றதுக்கு. Trent will be a bad fit there. क्वेश्चन ஏன் வந்ததுன்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து இந்த ஒப்பீனியனே வந்ததுன்னா, ட்ரெண்ட் cannot defend wingல அவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்றப்போ லிவர்பூலுக்கு மேபி Trent is a much more talented நினைக்கிறேன். Trent is a much more talented footballer than Kyle Walker. Let's not get it twisted. His talent level is just off the charts. Kyle Walker is he's just a trained athlete. அவன் வந்து ஒரு ஒர்க் ஹார்ஸ். அண்ட் கைலாஷ் சொன்ன மாதிரி அந்த டிஃபெண்டிங் மேலே கீழே போகிறது. ட்ரெண்டோட டேலண்ட் இஸ் ஜஸ்ட் இன்சேன்ரா. லைக் அவனோட பாசஸ்லாம் இருக்கட்டும், அவனோட கிராசிங் இருக்கட்டும், அவனோட ஷூட்டிங்கும் இருக்கட்டும். நாட் டு டிஸ் கைல் வாக்கர் பை த வே. அகைன் கைல் வாக்கர் அந்த சிட்டி டீமுக்கு ஹி ஃபிட்ஸ் பர்ஃபெக்ட்லி. அண்ட் they need என்ன சொல்றது, ஒருத்தன் வந்து with a level of talent of Trent in Liverpool especially அந்த நடுவுல இருந்து பால் எல்லாம் போடுறது, bombing crosses in the box. City need Walker more than Trent ra. So my opinion la என்னது, சிட்டிக்கு வாக்கர் தான் மோர் க்ரூஷியல் அவங்க செட்டப்புக்கு. ஓகே சரி, அது நான் அப்படியே சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லடா, see there's a common misconception that Walker is a better defender than Trent. Yeah, maybe very slightly, but it is just that his recovery pace is exceptional, and his the way he can shield the ball, physical strength nu onu irukla. So adu rendu da avanoda biggest advantage. But in terms of reading of the game irukattum, in terms of actually covering spaces, அந்த மாதிரி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா விளையாடணும் அப்படின்னு வரப்போது வாக்கர் always slips up. நேத்தியோட கோல் கூட பாரு, இன்ஃபேக்ட் ஐஸ்லாண்ட் அடிச்ச கோல்ல வாக்கர் பின்னாடி he doesn't even track back. That is something that Trent is like crucified for in games. எங்கயோ இருக்கான், வரவே இல்ல ரிட்டர்ன். Why was he taking up that position? Look, he's just jogging back அப்படின்னு சொல்லிட்டு. But Walker did absolutely nothing to get back. Walker ரோலே அந்த ball was Trentோட கோல் அது கிடையாது. அது ஏன் ஆதிஜி அது எதுக்குன்னா, Trent வந்து அது you see him doing that more commonly. அது ஏன்னா அது அங்கதான் that's why Trent gets more criticism. பட் அதே Trent வந்து நீங்க வந்து ஒரு 80 yard பாஸ் போட சொல்லிங்கன்னா செம்மையா போட்டான் ஒரு பாஸ் ஃபர்ஸ்ட் கேம்ல. அன்பிலீவபிள். I am the first to say that Trent is definitely suspect defensively. His one-on-ones la Trent can be very suspect. அவனுக்கு வந்து ஒரு 10 chances அந்த மாதிரி one-on-ones வருதுன்னா அப்படின்னா he might definitely lose 3 or 4. Can I just say can I just say that is on the manager. End of the day it's on the manager. Manager has to get the best out of the team where உனக்கு தெரியும் இப்போ வந்து இவன் இது பண்ண போறான், you have to have some sort of cover for him. இப்போ ரோபர்ட்டோ கார்லோஸை ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல ரியல் மேட்ரிட்ல. ஏன்னா they wanted him to play as an attacking left back, but அவன் டிஃபென்ஸ்க்கு வர மாட்டான். ஏன்னா he can't cover 40 yards of ground in like 6-7 seconds. So that is down on to the manager. If the manager cannot get the best out of him, it's on him. இல்லடா, we have அந்த ரைட் பேக் ரைட் சென்டர் பேக் யார் இருக்காங்களோ they cover up for Trent. இன்வெர்ட் பண்ணும்போது கூட இல்ல, மூணா ஸ்ப்ரெட் ஆகும். ரோபர்ட்சன் வந்து லெஃப்ட் பேக்ல இருந்து லைக் லெஃப்ட் சென்டர் பேக் மாதிரி ஆடுவான். that happens. But he is found out and the higher up the pitch la kuda is found out. But I mean he's not great, but ana ஆன்லைன்ல சொல்ற அளவுக்கு பூவரும் கிடையாதுன்றது என்னோட ஒபினியன். ஒரே ஒரு ஃப்ளா அவன்கிட்ட இருக்குது, அதுதான் வந்து ப்ராபபிளின்னு சொல்லிக்கலாம். பட் அவனோட ridiculous talents are so many other skills are off the charts. அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. சொல்லுங்க ஆரி ப்ரோ, ஏதோ சொல்ல வந்தீங்களே.
ஆஹா இல்ல நான் ஏதான் ஃபார் எக்ஸாம்பிள் செட்டப்லயே பார்த்தாக்க ட்ரெண்ட் இஸ் ஆஃப்டன் ஐசோலேட்டட். So his position is very என்ன சொல்றது, it's very loose in terms of he's supposed to take higher positions, he's supposed to drift in, he's supposed to get on the ball more, play more risky passes, risky positionsல போய் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வாக்கர் கிடையாது. வாக்கர் இஸ் ஆல்வேஸ் லைக் எனி டீம் ஹீஸ் பிளேட் இன், அவன் ஸ்பர்ஸ்ல இருக்கும்போது he had one single role, bomb forward and back. ஸோ அந்த மாதிரி தான் மாறிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் மை ஒன்லி கன்சர்ன். எனிவேஸ் ஓகே, எவ்ரிவன் டிஸ்அக்ரீஸ். ரொம்ப புவரான ஒரு டேக். ஓகே, ஒரு கான்ஸ்பிரசி தியரி படிக்கும்போது டே என்னடா சொல்றேன்னு இருந்தது. பட் நான் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோன்னு எனக்கே தோணுனதுனால நான் வந்து இது உள்ள கூட்டு வந்துட்டேன். என்னன்னா, a lot of injuries are actual short term bans for drug use. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எது வந்து பண்ணிச்சுன்னா, ஸோ சிட்டியில் வந்து 12-13 சீசன் நினைக்கிறேன், மட்டியா நாஸ்டசிச்னு சொல்லிட்டு சிட்டி சைன்ட் அ பிளேயர் 20 மில்லியனுக்கு, சின்ன பையன் 19. he was voted as the player of the season இல்ல யங் பிளேயர் ஆஃப் சீசன் என்னமோ அந்த சிட்டி டீமுக்கு. பட் தென் அடுத்த வருஷம் அவன் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசா ஆடல. அதுக்கப்புறம் they traded him, வித்துட்டாங்க அவனை ஷால்கேக்கு, லோன் அண்ட் தென் சோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் குட் பி த ரீசன்? இதுதான் ரீசனா இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்று. கூடவே என்ன சொல்றாங்கன்னா, லிவர்பூல் லாய்க் ரெமியோட மெடிக்கல் ஃபெயில்டுக்கு ஒரு முக்கியமான ரீசன் he was using abusive stuff, drug abuse basically அப்படின்றது. அண்ட் இன்னொருத்த வந்து I've heard the same about Jack Wilshere அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெண்டோட வந்திருந்தது. தி ரொசிக்கி கான்ன்றம், ஆண்டி கெரால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேன் யூ கனெக்ட் த டாட்ஸ் அண்ட் see that to be so? இன்னொன்னு என்னன்னா, பிளேயர் I'd say no. Okay, a player who is found to have in the substance in their body, the next thing is he's out for 6 to 8 weeks. அப்புறம் பேர் தெரியாது, லைக் unknown ரீசனுக்கு இன்ஜுரின்னு வரது மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் கோனா பி பிகாஸ் ஆஃப் ட்ரக் யூஸ். தே வாண்ட் டு கெட் த எக்ஸ் சப்ஸ்டன்ஸ் அவுட் ஆஃப் தேர் பாடி. அதனால தான் இன்ஜுரின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்கன்றது. அண்ட் அன்ஸ்பெசிஃபைடு பேக் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் சொன்னது எல்லாமே ட்ரக் அப்யூஸோடைய காரணம் தான்ன்றது தான் இந்த கான்ஸ்பிரசி. என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு டவுட். ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா, கிளப் வந்து டெஸ்ட் பண்ணும்போது they find it. So like இல்ல, the controversy like question என்னன்னு சொல்றேன்னா, கிளப்பே they find it, authorities ப்ரியல் ஃபிகர் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களே இன்ஜுரின்னு சொல்லி they sitting him out. நீ சொல்றியா அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றேன். நான் டக்குன்னு சொல்லிடுறேன், நோன்னு சொல்லிடுறேன். ஏன்னா பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டா. இப்போ கிளப் வந்து அது பண்ணி they could face heavy penalties. So I want to say no. It takes a lot on. There are a lot of insurance policies in today's day and game. You are liable to a lot of bodies. So I want to say no. இல்ல, what if அவன் வந்து தெரியாத எடுக்கிற ஒரு மெடிசன்ல இருக்கிற ட்ரக் உள்ள இன்ஃபியூஸ் ஆனதுனால, அதையும் பப்ளிக்கா சொல்லாததுனால கிளப் ஒரு 2 மாசம்னு சொல்லிட்டு இன்ஜுரின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறது. வாட் யூ திங்க்? லைக் கிளப்பே வந்து ஓகே இந்த ட்ரக் எடு, இந்த மேட்ச் ஆடு, அடுத்த மேட்ச் ஆட விட மாட்டேன், உட்கார வச்சுறேன்னு சொல்றது சொல்ல வரல. தெரியாம வந்து இருக்கலாம், யாருக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ஆண்ட்ரே ஒனானா had that when he was at Ajax, he took தெரியாம பொண்டாட்டியோட மெடிசன் ஏதோ எடுத்துட்டான் போல. அண்ட் அது வந்து ஒரு பேண்ட் சப்ஸ்டன்ஸ் in terms of weight loss stuff. Yeah, he took something. Okay. And actually admit பண்ணிட்டான். He admitted that he did it, but he was banned for a bit, for 3-4 months. I don't know, man. I don't know. ஏன்னா see, you have to understand, மெடிக்கல் ஸ்டாஃப் வந்து இந்த சீசன் ஒரு கிளப்ல இருப்பாங்க, அடுத்த சீசன் இன்னொரு கிளப்ல இருப்பாங்க. ஸோ லாயல்ட்டி எல்லாம் வந்து இருக்காதுடா. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யூஸ்வலா டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ ஓகே. ஆர் இப்போ வந்து ஆர்சனல்ல இருந்து ஸ்பர்ஸ் போறானா, எங்களுக்கு தெரியும் போன வருஷம் வந்து இந்த மாதிரி பண்ணானுங்கன்னு அப்படிலாம் சொல்லிட்டானுங்கன்னா. ஓகே. இன்னும் சொன்னீங்கன்னா, ஸோ இப்போ 19 வயசு பையன் சொன்னல, மேன் சிட்டி மட்டியன் நாஸ்டாசிச், அவனை வந்து ஷால்கேக்கு வித்ததே வந்து ஒரு கட் பிரைஸ் டீல்ல தான். ஏன்னா 20 வயசு பையனை 15 மில்லியனுக்கும் சம்திங் தான் வித்துருக்காங்க. அந்த டீல் என்னன்னா, யூ டோன்ட் ரிவீல் பிகாஸ் ஐ வில் கிவ் a கட் பிரைஸ் உனக்கு விற்கிறதுக்குன்றது ஒன்று இருக்குது. ஆதினா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆடிஜி இது என்னடா, அது எல்சிஓ யூனிவர்ஸ் உள்ள போன மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ. அதனால I really don't have an opinion. இல்ல, see, it's possible if something like this apna across clubs, across multiple players la ivlo nadakradhukana chances is, and keeping it very quiet is the chances are very less. So the probability of this is probably like 85-90% nu sollalam. There is a 10% chance this has happened.
but maybe with one or two clubs and one or two players, not like a Premier League தெரியாம wide நடந்துறோம்ன்றீங்க, conspiracy. தெரிஞ்செல்லாம் பண்றது கிடையாது. சரி, ஓகே. இத மறைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, பட் இது பிரீமியர் லீக் வைஸ் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. வெரி டிஃபிகல்ட். யா கரெக்ட். சரி, கேளு. யா ஐ அக்ரி. சோ யா சரி, ஓகே. ஓகே, ஒரே ஒரு சின்ன இன்ஜுரி ஸ்டாட் மட்டும் இருக்குது. என்னன்னா EPL வந்து போன வருஷம் இன்ஜுரிஸ் ஹேவ் இன்க்ரீஸ்ட் பை 30%. அதுல ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஹஸ் இன்க்ரீஸ் பை 96% போன வருஷம். கூடவே இன்னொரு ஸ்டாட் வச்சிருக்கேன்னா, ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து ஃபுட்பால் எப்படி மாறுதுன்னா, ஃபிக்ஸ்சர் வைஸ் பார்த்தா CL வந்து 8 குரூப் கேமாக மாறப்போகுது. 8 குரூப் கேம் வரப்போகுது, 6க்கு பதிலாக. ஸோ 2 கேம். அப்புறம் யூரோஸ் வந்து இந்த வருஷமே வந்து 24 டீம்ஸ் வர்சஸ் த ஏர்லியர் வெர்ஷன் ஆஃப் 16 டீம்ஸ். அதுக்கப்புறம் FIFA வேர்ல்ட் கப் 2026 வந்து there's going to be 48 டீம்ஸ் வர்சஸ் போன வருஷம் 32 டீம்ஸ், which means 104 கேம் ஆடுவாங்க மொத்தமா. இப்போ வந்து போன வருஷம் வந்து 64 கேம் தான் ஆடி இருக்காங்க. அண்ட் இன்னொரு பெரிய ரியலைசேஷன் எனக்கு என்னன்னா, அடுத்த வருஷத்துக்கு FIFA கிளப் வேர்ல்ட் கப்னு ஒன்று வருதாமே, இன்டர் கான்டினென்டல் கப்பை தூக்கிட்டு FIFA கிளப் வேர்ல்ட் கப்னு ஒன்று போட்டு there's going to be 32 டீம்ஸ் பிளேயிங் இட். FIFA வேர்ல்ட் கிளப் வேர்ல்ட் கப், கரெக்ட். 32 டீம்ஸ் பிளேயிங். இதுக்கு முன்னாடி 7 டீம் தான் ஆடிட்டு இருந்திருக்காங்க. 32 teams playing, which means every team plays an extra fixture of 7 games and happens between June mid and July mid வரைக்கும். அது இருக்கிற இன்ஜுரி கன்சர்ன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது does more fixture really mean more money and player health ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஃபேன் ஃபெட்டிக்னு ஒன்று இருக்குதுல்ல, நம்மளும் எவ்வளவுதான் பாக்குறது ஃபுட்பால்ல. இதெல்லாம் எங்க போய் grip எல்லாமே வச்சு பார்க்கணுமே. நம்ம தான் you have to get a grip on ourselves, you have to watch every game. அப்புறம் அப்படி அதான் good thing for the காசு பாஞ்சின்னு வருவான் இதுக்கெல்லாம் மட்டும். சரி சொல்லு, is it healthy? It's not. சரி, எக்ஸ்ட்ரா டைம்ல இருந்து ஆரம்பிப்போம். போன வருஷம் எல்லாருமே சாதகமா பேசின எக்ஸ்ட்ரா டைம் என்ன தவிர, என்னைய பூச்சி செஞ்சீங்களா ஒரு எபிசோட்ல, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா டைம், அது எக்ஸ்ட்ரா டைம் வெறும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது ஓகேடா. இப்போ எல்லாமே கலந்து நீ சொல்லும்போது ஆப்வியஸ்லி சவுண்ட்ஸ் லைக் இது ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கு பிளேயர்ஸுக்கு. டூ மெனி காம்படிஷன்ஸ்ரா. லைக் இன்னும் லைக் பிளேயர் ஃபெட்டிகும் இருக்கு, பிளேயர் வெல்ஃபேர் இருக்கு. அண்ட் பிளேயர்ஸ் வந்து இப்போ இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா லைக் அந்த நர்ச்சரிங் ஃபேஸும் இருக்குல்ல, லைக் டு கம் பேக் அண்ட் டு பி மேட்ச் ஃபிட்டே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இட் இஸ் டூ மச் ஃபுட்பால். டெஃபினெட்லி கொஞ்சம் பிரேக் இருக்கணும். FIFA வந்து எங்கெல்லாம் வந்து டாலர் சைன்ஸ் வருதோ அந்த மாதிரி தான் they are behaving, especially with Infantino. So yeah, but இப்ப இருக்கும்போது like now managers they have a responsibility to rotate. சும்மா ஒரே பிளேயரை you can't play 60-50 games and say injuryனால 80% ஆறாரு. like it's not, you can't control this. no control னு விட்டு போயே போச்சு. so it's like you know you're going to play 80 games now. I think you should have a bigger squad because you have more money you're getting. So I think you should be smart about getting 20 players. அது ஒரு சைக்கிள் மாதிரி இல்ல. சரி, more money வருதுனா more players, அப்ப like what else can you do? more money. player health ni ipda protect panna mudiyum. what else can you do? FIFA they are not responding. Premier League is not responding. இன்ஜுரிஸை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது, ஏன்னா மெடிசனும் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொன்னது எனக்கு காதுக்குள்ளேயே அது படைய பால சிவாஜி சொல்லலாம் தெரியுமா, அது மணி என் காதுக்குள்ளேயே அடிக்குதுன்னு நீ சொன்ன. ஏன்னா வந்து நான் எப்படி சொன்னேன்னா மெடிசனும் அட்வான்ஸ் ஆயிருக்குது. so we should stop complaining about injuries. ஏன்னா ரிகவரி டைம் என்ன சொன்னேன்னா ACL இன்ஜுரிஸ்லாம் இப்போ இட்ஸ் மச் மோர், the recovery period is much more sooner ன்னு சொல்ல வரேன். and coming back from an ACL injury, players are actually playing back to their best. especially like சில பிளேயர்ஸ் இருக்கானுங்க. தேங்க்ஸ் ரா. கேக்கவே இல்ல. அவனுக்கு தெரியாதுடா. எனக்கு ஏசிஎல் இன்ஜுரிடா. அதனால. ஓ அப்படியே. ஆமா. நம்மலாம் ரெகுலர் ஆளுங்கடா, ப்ரொபஷனல் அத்லீட் சொல்றேன்டா நானு. கரெக்ட் தான். ரெகுலர் பீப்பிள் டிஃபரண்ட் ஸ்டோரிடா. but ஆதினா நீங்க சொல்லுங்க, what do you think fixtures இது இல்லடா, this is just pure money grabbing opportunity அவ்வளவுதான். yep, அவங்க they are not human rights tired of watching so many games. tired கிடையாது. see it depends. அது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். in the sense for example நான் வந்துட்டு யூரோஸ் பார்க்க மாட்டேனா இருக்கலாம். I suppose ஜெர்மனி நான் பார்க்கலாம்னு இருக்கேன். பட் வந்து maybe I might not be interested in watching. இருந்து பேசுற பேச்சா இது ஒரு UK ல இருந்துங்கனே பரவாயில்லை, அதுக்கு என்ன என்ன சப்போர்ட் பண்ண விடாது அவரு. ஆமா, பாருக்கு போயிட்டு ஜம்மனு போய் யூரோப் போடா சில் பண்ணலாம் நீங்க. அதுதான் பண்ணுவேன் நான் சில். சோ நான் ஒரு வெறித்தனமா சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் போட்டு இப்போ லிவர்பூல் கேம்லாம் வந்து ஜெயிச்சே ஆனோன்னு ஒரு 92nd மினிட்லாம் போகும்போது அப்படியே
வயிற்றுக்கும் தொண்டைக்கும் அப்படின்ற மாதிரி அவ ஓடும் இங்க வேலைக்கு குழியும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இது பாட்டுக்கு மற்றபடி வந்துட்டு இட் இஸ் பியூர் மணி கிராபிங். தேர் ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கம் பேக் டு எக்ஸ்ட்ரா டைம் அவங்க கொடுக்கறது வந்து தே ஷுட் டூ சம்திங் எல்ஸ் ப்ராபப்ளி. ஒரு டீமுக்கு சர்டன் நம்பர் ஆஃப் மினிட்ஸ்க்கு மேல நீங்க வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சாரி வேற ஏதாவது பண்ணணும். நீங்க இன்னும் மினிட்ஸ் ஏத்தினீங்கன்னாக்க இட் இஸ் ஒன்லி ஹர்ட்டிங் தி அதர் டீம் which is not even doing any time wasting. அப்படி இருக்கும்போது why should another team suffer because one team is time wasting? இல்ல it's a complete farce. Yeah, thank you bro. But yeah, அதுதான் வந்து ஏதாவது ஆட் பண்றீங்களா? யாரோ ஏதோ ஆட் பண்ணலனா I think we are good with the 2023-2024 season of football. பேசலாம் இந்த சீசன். But thanks for making time Mr. Hemant. உங்க டைட் ஸ்கெடியூல் அண்ட் ஆதினா நீங்களுமே வந்து இப்போ வெளில போனோம், உங்களுக்கும் டைட் ஸ்கெடியூல். மிஸ்டர் கைலாஷ் தூக்கத்தை கலைச்சி எழுச்சிங்க எழுப்புன அப்படின்ற மாதிரி. பட் எனிவேஸ் தேங்க்ஸ். இந்த சீசன் வந்து ஐ திங்க் இந்த சீசன் நம்ம எபிசோட்ஸ் கம்மியா பண்ணோம் போன சீசனை விட. பட் என்ன லிஸ்னிங் வந்து வாஸ் மோர் தென் ப்ரீவியஸ் சீசன். அண்ட் பட் சீசன் ஆரம்பத்தில் நம்ம இதை பண்ண நிறைய சொன்னோம். குவான்டிட்டியா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கணும்னு தான் தோணுது. அதான் அடுத்த சீசன்ல வந்து டெலிவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இது. பட் யா ஸ்ரீராம் வந்து ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ லைக் நிறைய இதனால வந்து யூனோ கிளப்பும் டீம் ஒழுங்கா சரியில்லை, பர்சனலாவும் நிறைய வந்து டிராவல் அது இதுன்ற ரீசன்னால வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி ரெகுலராக கொடுக்க முடியல எபிசோட்ஸ். லைக் எஸ்பெஷலி இந்த கடைசி 2 months வந்து we were doing a lot of episodes. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பாலஜிஸ் ஃபார் தட். பட் அடுத்த சீசன் திருப்பியும் வந்து இது பண்ணுவோம். அண்ட் அகெயின் நன்றி ஃபார் யர் டைம் ஆல் 2 பேருமே. கைலாஷ்கார வழியில் இருந்துதான் ஆகணும். பட் ஓகே, தட்ஸ் அஸ் சைனிங் ஆஃப் இந்த சீசன். அடுத்த சீசன் எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் மேபி இன்னும் ஒரு குட்டி எபிசோட் எக்ஸ்பிளைனிங் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வரலாம். அது வரை ஸ்டே டியூன். திஸ் இஸ் FBP சுகன், ஆடினா, ஆடிஜி. இன்னைக்கு ஆடிஜின்னு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடிஜி, ஹேமந்த் அண்ட் கைலு. Thank you. Thanks for having me.